ரொம்ப அருமையா இருந்தது. ஓகே. என்னுடைய நண்பன் அருண் அலெக்சாண்டரை ஞாபகப்படுத்தின மாதிரியே இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆல்ரெடி நீங்க ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கீங்க. நியரிங்கா இருக்கு. பாப்பா குழந்தை வீட்டுல பாத்துட்டு இருக்கான் போது நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி. ஏன்னா நானும் அருண் அலெக்சாண்டரும் மாமா எப்படிரா இருக்க, இன்னும் அவனுடைய சிரிப்பு வந்து என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. மறக்க முடியாத ஒரு நண்பன். அந்த வாய்ஸ் மேட்ச் ஆகிறது பெரிய. எம்ஜே கிரியேஷன்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் உங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் ராமுடைய பணிவான வணக்கம். ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது இந்த அனிமே. அனிமேல வந்து டீமன் செயலர்னு டீமன் ஸ்லேயர். ஸ்லேயரா? நான் ஏதாவது தப்பா சொல்லிருக்கேன். டீமன் ஸ்லேயர். ஓகே ஓகே. அதுல ஏதாவது ஒரு டயலாக், அதுல என்ன கேரக்டர் பேசுனீங்க? இல்ல அதுல வந்து ரெங்கோக்கு. நான் எப்பவுமே டீமன் ஸ்லேயர்ல சீசன் 2 தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. சீசன் 1 முன்னாடி அதுல வந்து ரெங்கோக்கு பேசியிருந்தேன். அதுல டயலாக் உங்களுக்கு ஞாபகம் இல்ல? பரவாயில்ல. இல்ல ஞாபகம் இருக்காது. ஆஸ் டப்பிங் ஆர்டிஸ்டா அதை என்னால உணர முடியும். என்ன பார்த்து ஏதாவது எப்படிரா இருக்க அந்த மாதிரி அந்த கேரக்டர் பேசுற மாதிரி கேட்டாங்க. நீ முயற்சி பண்ணி வா, கண்டிப்பா உன்னால அது முடியும். எப்பவுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாது. அதுக்கான முயற்சியை பண்ணா மட்டும்தான் அந்த இலக்கை உன்னால அடைய முடியும். ஃபஹத் ஃபாசிலுக்கு பேசிருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? அதுலயே ஆவேசம்னு ஒரு படம். ஆமா, ஆவேசம் நீங்க தான். ஆமா, தமிழ் வெர்ஷன். ஆக்சுவலா 2 டீம் பண்ணிருந்தாங்க. ஒன்னு வந்து நம்ம விஜய் சூப்பர் பிளாட்ஃபார்முக்கும், இன்னொரு வந்து அமேசான் நினைக்கிறேன். 2 பிளாட்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. சோ விஜய் சூப்பர்ல ஸ்ட்ரீம் ஆகுறதுக்கு நான் தான் பேசியிருந்தேன் சார். அது அவங்க ஃபகத் சார் டீம் அவங்க வாய்ஸிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தென் அப்ரூவ் பண்ணாங்க. தென் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம கோஆர்டினேட்டர் சசி அண்ணா அவங்களுக்கு கால் வச்சிருந்தாங்க. கால் வச்சிருக்கும் போது இந்த மாதிரி டீம் சொன்னாங்களாம், ஃபகத் ஃபாசில் சார் வந்து பர்சனலா யார் வந்து எனக்கு டப் பண்ணாங்களோ அவங்களுக்கு என்னுடைய விஷஸ் சொன்னதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். அண்ணா அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. வெரி குட். தேங்க்யூ. அதே மாதிரி நீங்க பேசுனதுலயே உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர், எல்லாமே நம்ம பிடிச்சுதான் பண்ணுவோம். இருந்தாலும் இப்ப இந்த நரசிம்மர் படம் மாதிரி ரொம்ப நெருக்கமா இருக்கும். இது எனக்கு அப்பா செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது அப்படின்ற மாதிரி. இது ஆவேஷம் வந்து இப்போ டிரான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் மூவி. அது வந்து ஒரு ரிலிஜன் சம்பந்தப்பட்ட இது மூவி. கண்டிப்பா டிஃப்ரெண்ட் மூவி. இப்போ அது வந்து ஃபகத் ஃபாசில் சார் நடிச்சு இந்த ஆவேஷம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெங்களூர் பேஸ்டு இருக்கும். அங்க வந்து மலையாளம், ஹிந்தி, கன்னடா மிக்ஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க மலையாளம். ஸோ இங்க நம்ம தமிழ் வெர்ஷன்ல டப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தமிழ், கன்னடா, ஹிந்தி பண்ணோம். ஸோ எனக்கு தமிழ் நல்லா தெரியும், தெலுங்கு தெரியும். கன்னடா வந்து சேம் டப்பிங் கோஆர்டினேட்டர்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அது மாதிரி ஹிந்தியும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா இது நிஜமாவே ரொம்ப, அது இல்லாம படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இது அர்ஜென்டா பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல. உடனே சார் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உடனே முடிச்சிடலாம் படம். உடனே ஒரு டே ஃபர்ஸ்ட் டே வந்து மார்னிங் 9 to 1 முடிச்சு, அடுத்த நாள் மறுபடியும் 9 to 11:30 வைண்ட் அப் பண்ணிட்டோம். உடனே முடிச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன படம் தான். நடிகர் ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்கா? இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் சில காரணங்களால அது கைவிட வேண்டியதா இருந்துச்சு. மேடை நாடக அனுபவம் இருக்கு. மேடை நாடகம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அனுபவம் இருக்கிறதுனாலதான் கேட்கிறேன். மேடை நாடகங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கு. ஃபியூச்சர்ல அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷின்சான்ல ஹாரிக்கு பேசுறதா சொன்னீங்க இல்லையா? தமிழ் தெலுங்கு ரெண்டுமே. தமிழ் தெலுங்கு. தமிழ் டயலாக் ஏதாவது தெலுங்கு முடிஞ்சா. மிட்சி ஹிமாவரி ஷின்சான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு வீக்கெண்ட் இல்லையா? நாம எங்கேயாவது வெளியில போலாமா? என்ன சொல்றீங்க? ஆமா மிட்சி, நான் தான் கேக்குறேன். ஏன் என்ன கஞ்சனா எப்ப பார்த்தாலும் கஞ்சமாவே இருப்பாங்களா? ஹிமாவரி ஷின்சாన్, నేను ఇంటికి వచ్చేసాను. రేపు వీకెండ్ కాబట్టి మనందరం కలిసి బయటికి వెళ్దామా? ఏంటి మిర్చి అలా అంటున్నావు? పిస్నారినే ఎప్పుడూ అలాగే ఉంటానా? పదండి, రేపు వీకెండ్ కదా, బయటికి వెళ్దాం. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்களுடைய வேல்யூபிள் டைமை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேட்டி கொடுத்ததுக்கு எம்ஜே கிரியேஷன் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க்கையில உங்களுடைய கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறி நீங்க மேலும் மேலும் பல விருதுகள், வெற்றிகளை பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுடைய நேரம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி எனக்காக இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ. எம்ஜே கிரியேஷன் சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மேற்கொண்டு வர வீடியோஸை பார்க்கறதுக்கு பெல் பட்டன் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.